எல்லாருக்கும் வணக்கம். நான் இதே ஃபஸ்ட்டு சமையல் வீடியோ. எல்லாருக்கும் இந்த வாழைப்பூ கூட்டு எல்லாருக்குமே செய்ய தெரியும். இந்த கல்யாணம் ஆகாத இளைய தலைமுறையினருக்கு சமையல் ஒரு சிலருக்கு தெரியாது. அதுக்காகத்தான் நான் இந்த வாழைப்பூ கூட்டு செய்கிறேன். முதல்ல பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. பருப்பை முதல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். அதுக்காகத்தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி பாசிப்பருப்பு வச்சு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறப்ப இதான் வாழைப்பூ எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன். நான் கேட்டுக்குங்க. வாழைப்பூ ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து இது பண்ணிவிட்டு இந்த நரம்பையும் இதையும் எடுத்துருங்க. இது எடுக்கிறது நல்லது. இதில் வயிறு வலிக்காது. அதுக்காகத்தான் எடுத்துகிறேன். இந்த நரம்பையும் இதையும் எடுத்துட்டு சமையல் பண்ண வேண்டியது நம்ம கிட்ட. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது கஷ்டமான வேலைன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். பாசிப்பருப்பு இப்போ வேக போட்டிருக்கோம். தண்ணியில் ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். வெந்துட்டுருக்கு. இந்த பாசிப்பருப்பு மலரும் அப்படியே லைட்டாக மலர்ந்துடும். அந்த தருணத்தில் நம்ம இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான். வாழைப்பூ நறுக்கியாச்சு. இந்த வாழைப்பூ நறுக்கியாச்சு. இப்போ கருத்து போயிடும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு இந்த வாழைப்பூ எடுத்து தண்ணியில் போடணும். கருக்காமல் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த தண்ணியில் போடுறோம். இப்போ நம்ம தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஊற வச்சுருக்கோம் கருக்காமல் இருக்கிறது. அடுத்து வேக வைக்க போகிற பருப்போடு போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். பருப்பு வாழைப்பூ வெந்துருச்சு. அடுத்து இதில் லைட்டாக மஞ்சத்தூள் போடணும். கிண்டி விடுங்க. மஞ்சத்தூளை போட்டு கிண்டி விடுங்க. இப்போ தாளிக்க போகிறோம் வாழைப்பூவை. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். கடுகு, சீரகம், வெங்காயம் சிறிது, வதக்க வேண்டியதான். வெங்காயம் வதங்கணும்னா லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. நல்லா வதக்கி அடிப்பிடிக்காமல் வதக்கிட்டே இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. பட்டை மிளகா போடுவோம்ல, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பட்டை மிளகா போடாமல் லைட்டாக மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்குவோம். சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அதை எடுத்து போட்டு சாப்பிட்ருவாங்க. அதுக்காக லைட்டாக மிளகாத்தூள் ரொம்ப போடணும், லைட்டாக போடணும். அவ்வளோதான். இதை கொட்ட வேண்டியது. அப்படியே வாழைப்பூவை நல்லா செத்த நேரத்தில் செஞ்சிடணும். வாழைப்பூலாம் ரொம்ப அதிக நேரமாக செலவழிப்புங்கிறதுலாம் தேவையே கிடையாது. வாழைப்பூ எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதை பார்க்காம நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். வீட்டில் சின்ன குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்கள இந்த வாழைப்பூவை எடுத்து நரம்புகளை எடுக்க சொல்லி பழக்கினீங்கன்னா இப்போவே சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்கம் வரும். அதுகளுக்கு விரல்களுக்கு நல்ல பயிற்சியாகவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை கொடுத்து வாழைப்பூ எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்து எடுங்க. வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்தால் நல்லா வாழைப்பூ எடுக்க பயிற்சி கொடுங்க. உப்பு போதுமானு பார்த்துக்கிடுவோம். லைட்டாக பத்தாத மாதிரி இருக்குது. நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம். நல்லா இருக்குது வாழைப்பூ கூட்டு.
சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. இளைய தலைமுறையில் உடம்புக்கு நல்லது. வாழைப்பூ சுகர் உள்ளவங்களுக்கு உடம்புக்கு நல்லது. எல்லோரும் சாப்பிட்றது நல்லது. ரொம்ப இது சிரமமாக இருக்குன்னு தான் நிறையா பேர் இதை செஞ்சு சாப்பிட்றதே கிடையாது. இது துவர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால நல்லது, உடம்புக்கு நல்லது. செய்யுங்க எல்லோரும். இதில் கடைசியாக இறக்க போகையில் சிறிதளவு நெய் விட்டு இறக்குனா நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். ஒரு சிலருக்கு நெய் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நெய் பிடிக்காது. அதனால் நெய் பிடிக்கிறவங்க லைட்டாக ஊற்றி இறக்குங்க. லைட்டாக ஊற்றுங்க, நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது நெய் ஊற்றி சாப்பிட்டா. இப்போ வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் இதுவே முதல்ல போடுற ஃபஸ்ட்டு வீடியோ வாழைப்பூக்கு. நல்லபடியாக பார்த்து நல்லா இது பண்ணுங்கள். நல்லா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. எதுவும் தப்பு செஞ்சுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பு. அவ்வளோதான்.